மற்ற மாநிலங்கள்ல அதிக அளவு நமக்கு மழை பதிவாகிட்டு, தமிழ்நாட்டுல மட்டும் என்னங்க மழையவே காணோம் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிஸ்ஸா, சத்தீஸ்கர், மேற்கு வங்கம், அதுக்கப்புறம் நமக்கு மத்திய பிரதேஷ், குஜராத், மகாராஷ்டிரா, வடக்கு கர்நாடகா, கேரளா பகுதிகள் எல்லா இடங்களிலேயும் அவ்வளவு கனமழை வந்து நமக்கு பதிவாகிட்டு, நமக்கு மட்டும் மழையே இல்லாம இருக்கே! எதனால? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா, நமக்கு வங்கக்கடல் பகுதிகள்ல அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகிட்டே இருந்துச்சுங்க. விடவே இல்ல. அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த செப்டம்பர் மாதத்துல நம்ம பார்த்தோம். நெறைய தாழ்வு பகுதிகள் உருவாகி, ஒன்று கூட தமிழ்நாட்டுல வராம, எல்லாமே நமக்கு வடக்கு ஆந்திரா, ஒரிஸ்சாவை நோக்கி நகர்ந்தது. இதன் காரணமாகவே நமக்கு ஆந்திர மாநிலங்கள், வடக்கு ஆந்திரா, தெலுங்கானா போன்ற பகுதிகள்ல மிக மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரிஸ்சாவிலும் ரொம்ப கடுமையான மழை பொழிவு கிடைச்சது. இப்போ நமக்கு வந்து டெல்லி, ஆக்ரா போன்ற பகுதிகளிலும் ரொம்ப அதிகப்படியான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு. சூறாவளி காற்றும் அந்த பகுதிகள்ல வீசிக்கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுல இப்ப மறுபடியும் நமக்கு மழை பொழிவுகள் எல்லா மாவட்டங்களிலும் ஏன்னா இதுவரைக்கும் நமக்கு மழை பகுதியா தான் இருந்துச்சு. இப்ப வரக்கூடிய நாட்கள்ல எல்லா பகுதிகளிலும் நமக்கு வந்து கனமழை ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும். கிட்டத்தட்ட நமக்கு எந்தெந்த பகுதிகள் அப்படின்னா, குறிப்பாக நமக்கு உள் மாவட்டங்கள்ல மிதமான மழையும், கடலோர மாவட்டங்கள்ல மிதமானதிலிருந்து கனமழையும் அதிகரிக்கும். செப்டம்பர் 20 தேதிக்கு பிறகு தான் இந்த மழை வாய்ப்பையும் நம்ம எதிர்பார்க்க முடியும். செப்டம்பர் 20லிருந்து 30 வரைக்கும் நெறைய மாவட்டங்கள்ல வந்து லேசான மழை, மிதமான மழை, அப்புறம் கடலோர மாவட்டங்கள்ல கனமழையும் நமக்கு வந்து கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசியிலும் சில சமயங்கள்ல விட்டு விட்டு பரவலாக இரவு அல்லது நள்ளிரவு நேரங்கள்ல மிதமான மழை, மலைப்பகுதிகள்ல தொடர வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். நமக்கு வந்து தாழ்வு பகுதிகள், தாழ்வு மண்டலங்கள் இப்போ நமக்கு கரைய கடக்காது. ஏன்னா நெறைய பேர் அந்த மற்ற மாநிலங்கள்ல தாழ்வு பகுதி கரைய கடக்கிறத பார்த்துட்டு, தமிழ்நாட்டிலும் ஒரு தாழ்வு பகுதி கரைய கடந்தா தான் நல்லாருக்கும் அப்படின்னும் தெரியப்படுத்தியிருந்தீங்க. நிச்சயமாக கரைய கடக்கும். ஆனா அது வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகு தான் எந்த ஒரு தாழ்வு பகுதியாக இருந்தாலும் நேரடியாக தமிழ்நாட்டை நோக்கி நகரும். புயல் சின்னங்கள் உருவானாலும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல தமிழ்நாட்டுல அதிக அளவு மழை பொழிவு. அதாவது கிட்டத்தட்ட நமக்கு கடந்த ஆண்டுகள்ல மிச்சங் புயல் காரணமாக எந்த அளவிற்கு நமக்கு மழையினுடைய தீவிரம் கடலோர மாவட்டங்கள் அதிகமாகியதோ, அதே போலவே இந்த வருஷமும் நமக்கு மழை பொழிவு கடலோர மாவட்டங்கள்ல ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கிறது போல தான் தெரியும். செப்டம்பர் இறுதியில பரவலாக மிதமானது முதல் கனமழையாக தீவிரமடையும். அதுக்கப்புறம் அக்டோபர் இறுதியில நமக்கு வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்து படிப்படியாக அனைத்து பகுதிகளிலும் இந்த மழை தீவிரம் அப்படிங்கிறது முன்னேறும். தொடர்ச்சியாக நமக்கு வந்து நெறைய இடங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக அடுத்து வரக்கூடிய 4 முதல் 5 நாட்களுக்கு காணப்படும். அநேக இடங்கள்ல மழை வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கு. ஆகவே சொன்ன தேதிகள்ல மட்டும் நீங்க மழை பொழிவுல எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்கள் முதற்கொண்டும் இந்த செப்டம்பர் இறுதியில தான் பரவலாக நமக்கு மழை தீவிரம் நிச்சயம் தொடங்கும். நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.